ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று டைட்டானிக் என்ற பெயருடைய கப்பல் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. இந்த டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் நகரிலிருந்து நியூயார்க் நகரை நோக்கி பயணத்தை தொடங்கியது. இதோட மொத்த பயண தொலைவு 3150 கடல் மைல் ஆகும். இது 5833 கிலோமீட்டருக்கு சமமானது. இந்த தொலைவை கடக்க அந்த கப்பலுக்கு 7 நாட்கள் தேவைப்பட்டது. பயணத்தின் முதல் 4 நாட்களும் அந்த கப்பல் எவ்வித இடையூறுமின்றி பயணித்தது. ஆனா 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு 11:40 மணி அளவுல டைட்டானிக் கப்பல் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் மீது மோதியது. அதன் விளைவா அந்த கப்பல் முழுமையாக நீருக்குள் மூழ்கியது. மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த உறைபனி போன்ற குளிர்ந்த நீர்ல மூழ்கி உயிரிழந்தனர். இந்த கதை நமக்கு இதுவரை தெரிந்தது. அந்த கப்பல் மூழ்கி சுமார் 73 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனா அது எங்கு மூழ்கியது என்பது இன்று வரை நமக்கு தெரியாமல் இருந்தது. ஏனெனில் அந்த பரந்த பெருங்கடல்ல கப்பல் எங்கு மூழ்கியது என்பதை கண்டறிவது மிகவும் கடினமான ஒரு செயலாகும். ஆனா பின்னொரு தகவல் நம்ம நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். டைட்டானிக் கப்பல் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்டு விட்டது. அப்படி இருக்கையில அந்த கப்பலை நீருக்கு வெளியே கொண்டு வருவது ஏன் யாராலும் சாத்தியமாகவில்லை? இன்று நம்மிடம் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருந்தோம். அரசாங்கம் ஏன் அந்த கப்பலை மீட்கவில்லை? அரசாங்கம் அந்த கப்பலை மீட்க விரும்பினா ஏன் அவர்களால அதை செய்ய இயலவில்லை? டைட்டானிக் கப்பல் தொடர்பான இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விரிவான விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் நிகழ்ந்த அந்த விபத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். மேலும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட டைட்டானிக் திரைப்படம் உலகிற்கு இது குறித்த தெளிவை வழங்கியது. 1912ஆம் ஆண்டுல டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய பிறகு அதை கண்டறிவதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அந்த முயற்சிகள் அனைத்தும் ஒன்றன் ஒன்றா தோல்வியடைந்தது. இறுதியா 1985ஆம் ஆண்டுல ராபர்ட் பல்லார்ட் என்ற தொல்லியல் ஆய்வாளரும் அமெரிக்க கடற்படை அதிகாரிகளும் டைட்டானிக் கப்பல் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். டைட்டானிக் கப்பல் நியூ பவுண்ட்லேண்டுக்கு தெற்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் கண்டறியப்பட்டது. டைட்டானிக் கப்பல் கண்டறியப்பட்ட பிறகு பல உண்மைகள் வெளிவந்தது. கடலில் 2 துண்டுகளாக உடைந்த நிலையில காணப்பட்ட இந்த கப்பல் கடல் மட்டத்துக்கு கீழே 12500 அடி ஆழத்துல கண்டறியப்பட்டது. அதாவது கடல் மட்டத்துக்கு கீழே 4 கிலோமீட்டர் ஆழத்துல. கப்பல் கடலில் மூழ்குவதற்கு முன்பு அது முற்றிலும் நல்ல ஒரு நிலையிலேயே இருந்தது என்று அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கிறது. ஆனா அது கடலில் மூழ்கி கொண்டிருந்த போது 2 துண்டுகளாக உடைந்தது. இது எவ்வாறு நிகழ்ந்தது? டைட்டானிக் குறித்த புதிய ஆதார அறிக்கைகள் கூறுவதாவது டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறையின் மீது மோதியதால மூழ்கவில்லை, மாறா ஒரு தீ விபத்தின் காரணமா அது மூழ்கியது. நண்பர்களே, டைட்டானிக் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதிலிருந்து சில உலோக பொருட்கள், உதிரி பாகங்கள் மற்றும் ஒயின் பாட்டில்கள் போன்ற பொருட்கள் மட்டுமே வெளியெடுக்கப்பட்டது. ஆனா முழு டைட்டானிக் கப்பலும் வெளியெடுக்கப்படவில்லை. ஒருவேளை நம்மால் டைட்டானிக் கப்பலை முழுமையாக வெளியெடுக்க முடிந்தா நிச்சயம் நம்ம வியப்பில் ஆழ்த்தக்கூடிய பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள்தான் அதிநவீன தொழில்நுட்பம் இருந்த போதிலும் இன்று வரை அவர்களால அந்த கப்பலை வெளியெடுக்க இயலவில்லை. பொதுவாக மற்ற கப்பல்களை வெளியெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் முறைகளை கொண்டு டைட்டானிக் கப்பலை வெளியெடுப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஏனெனில் அந்த கப்பல் 2 துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது. இருப்பினும் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் காந்தவியல் அமைப்புகளின் உதவியுடன் அதை வெளியே எடுக்க ஒரு சாத்தியக்கூறு உள்ளது. ஆனா அதை வெளியே எடுக்கும் முயற்சியில அவர்கள் பல கடினமான சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அவற்றில் முதல் சிக்கல் அந்த கப்பலின் எடையாகும். அதன் எடை 1,43,000 டன்கள் ஆகும். இது மிக மிக அதிகமான எடையாகும். இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் கப்பலின் எடையை மேலும் அதிகரிக்க செய்யும் நீர் அழுத்தமாகும். டைட்டானிக் கப்பல் கடல் மட்டத்துக்கு கீழே 3750 மீட்டர் ஆழத்துல உள்ளது. இத்தகைய ஆழத்துல நீர் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். இந்த ஆழத்துல கப்பலின் ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவை வெளியே எடுக்கவே 392 கிலோ நியூட்டன் அளவு விசை தேவைப்படும். ஆனா இத்தகைய அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்க விஞ்ஞானிகளால இன்னுமே இயலவில்லை. ஆரம்பத்துல டைட்டானிக் கப்பலை வெளியே எடுப்பதற்கு விஞ்ஞானிகளிடம் முறையான திட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை. எனவே டைட்டானிக் கப்பலை வெளியே எடுக்க அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை முயன்று பார்த்தனர். அவற்றில் முதல் திட்டம் என்னவென்றால் பிக் பாங் பந்துகளின் உதவியுடன் டைட்டானிக் கப்பலை வெளியே எடுப்பதாகும். டைட்டானிக் கப்பலுக்குள்ள முழுவதுமாக பிக் பாங் பந்துகளை நிரப்பினா அந்த பந்துகளின் மிதப்பு தன்மையை கொண்டு கப்பலை மேல் நோக்கி தள்ள முடியும் என்று அவர்கள் கருதினர். ஆனா அங்கு ஆலோசனை வழங்கிய அந்த நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டார். அதாவது கடலின் ஆழத்தில் நிலவும் மிக அதிகமான நீரழுத்தத்தின் காரணமா பிங் பாங் பந்துகள் நீருக்குள் நுழையும் போது வெடித்துவிடும். அதன் பிறகு பெரிய பலூன்களை கொண்டு அதை வெளியே கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டனர். டைட்டானிக் கப்பல் இருக்கும் இடத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான பலூன்களை கட்டிவிட்டா அந்த பலூன்கள் செலுத்தும் அழுத்தத்தின் காரணமா கப்பலை மேல் நோக்கி கொண்டு வர முடியும் என்று அவர்கள் கருதினர். ஆனா அந்த ஆழத்துல உள்ள பலூன்களுக்குள் ஹீலியம் வாயுவை எப்படி கொண்டு சென்று நிரப்புவது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் சிந்திக்கவில்லை. எனவே அந்த திட்டமும் தோல்வியிலேயே முடித்தது. இறுதியாக விஞ்ஞானிகள் வேறொரு திட்டத்தை செயல்படுத்த முன்வந்தனர். பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் பனிக்கட்டி நீரின் மீது மிதக்கிறது. டைட்டானிக் கப்பல் இருக்கும் நீர் பகுதியை உரையை செய்து பனிக்கட்டியாக மாற்றிவிட்டா கப்பல் தானாகவே நீரின் மேற்பரப்புக்கு வந்துவிடும் என்று அவர்கள் கருதினர். இந்த திட்டத்தை ஜான் பீடன் என்ற அமெரிக்க பொறியாளர் முன்மொழிந்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்த அதிக
அதிக அளவிலான திரவ நைட்ரஜனை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தனது ஆய்வுல குறிப்பிட்டிருந்தார். மேலும் கப்பலை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு மிக சிறந்த யோசனையாகவும் கருதப்பட்டது. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்த 1/2 மில்லியன் அதாவது 5 லட்சம் லிட்டர் திரவ நைட்ரஜன் தேவைப்படும் என்று பிரிட்டிஷ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்தது. இவ்வளவு அதிகமான அளவு நைட்ரஜனை நீருக்கு அடியில எப்படி கொண்டு சென்று சேர்ப்பது என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்தது. எனவே இந்த யோசனையும் தோல்வியிலேயே முடிந்தது. இதன் பிறகு மிக சிறந்த சோவியத் கப்பல் கட்டுமான வல்லுநரான மிகேல் ரூட்னி டைட்டானிக் கப்பலை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு புதிய யோசனையை முன்மொழிஞ்சார். டைட்டானிக் கப்பலை வெளியே கொண்டு வர முடியாம போவதற்கு என்ன காரணம்? மிகேல் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பாளர் ஆவார். நீண்ட காலமாக நீருக்கடியில கிடப்பதால கப்பலின் மீது படிந்துள்ள அரிப்பு மற்றும் சிதைவுகளின் கழிவுகளை முதலில் அகற்ற வேண்டும் என்பது அவரது கருத்தா இருந்தது. இதற்கு நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிட சுத்திகரிப்பான் தேவைப்படும், அதாவது வேக்கம் கிளீனர் தேவைப்படும். அவ்வாறு சுத்தம் செய்த பிறகு பெரிய இரும்பு வடங்களை கொண்டு கப்பலை மற்றொரு கப்பலுடன் இணைத்து கட்ட வேண்டும். அதன் பிறகு எந்திரங்களே எஞ்சிருக்கும். இது அனைத்து பணிகளையும் செய்து முடிக்கும். இறுதியா வாயு நிரப்பப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் நமக்கு தேவைப்படும். அது மட்டுமின்றி இந்த திட்டத்தை செயல்படுத்த நமக்கு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும். ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பின்படி இந்த திட்டத்திற்கு 20,000 கிலோவாட் மின்சாரம் தேவைப்படும். மேலும் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நமக்கு ஒரு மின் நிலையத்தின் தேவை உள்ளது. ஆனா இதுல உள்ள சிக்கல் என்னவென்றால் இந்த ஆழ்கடலின் நடுவுல ஒரு மின் நிலையத்தை அமைப்பதுதான். இதற்கு தீர்வாக நீரின் மேற்பரப்புல மிதக்கும் வகையிலான ஒரு மின் நிலையத்தை அமைக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதினர். ஆனா இந்த ஆழ்கடலில் நிலவும் கடும் நீர் அழுத்தத்தின் காரணமா மின் கம்பிகள் நிலையாக நிற்காது. அந்த அழுத்தம் கம்பிகளை அறுத்து விடக்கூடும். இந்த காரணத்தால அவர்கள் இந்த திட்டத்தை கைவிட்டனர். ஆரம்பத்துல பல பெரிய நிறுவனங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தது. ஏனெனில் டைட்டானிக் கப்பலை ஆழ்கடலிலிருந்து மீட்டெடுத்தா உலக அரங்கில தங்களுக்கு பெரும் புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்று அவர்கள் கருதினர். ஆனால் டைட்டானிக் கப்பலை மீட்டெடுப்பதற்கு செலவு எவ்வளவு என்பது அறிந்த பிறகு அந்த நிறுவனங்கள் அனைத்தும் இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கியது. ஏனெனில் டைட்டானிக் கப்பலை மீட்டெடுக்க செய்யப்படும் செலவை ஈடு செய்து முதலீட்டை திரும்ப பெற நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இந்த காரணத்தாலேயே எந்த ஒரு நிறுவனமும் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆர்வம் காட்டல. ஏதேனும் ஒரு நிறுவனம் இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு டைட்டானிக் கப்பலை மீட்டெடுத்து அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்த விரும்பினாலோ அதற்கு செய்த செலவை மீட்டெடுக்க அவர்களுக்கு 100 ஆண்டுகள் தேவைப்படும். எனவே டைட்டானிக் கப்பலை காண பலரும் ஆர்வமாக உள்ளனர். மேலும் டைட்டானிக் கப்பல் ஆழ்கடலில் மூழ்கியதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை அறியவும் அவர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஆனா எந்த ஒரு நிறுவனமும் இத்தகைய மிகப்பெரிய இடர்பாட்டை மேற்கொள்ள தயாரா இல்லை. இதற்கிடையே கடலில் உள்ள பாக்டீரியாக்கள் டைட்டானிக் கப்பலை அரித்து தின்று வருகிறது. இன்னும் சில ஆண்டுகள்ல டைட்டானிக் கப்பலின் அனைத்து பகுதிகளும் அந்த பாக்டீரியாக்களால முழுமையாக அரித்து அழிக்கப்பட்டுவிடும். மேலும் டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் கடலில் வாழும் எண்ணற்ற சிறிய மீன்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்விடமாக திகழ்கிறது. எனவே 2001ஆம் ஆண்டுல யுனெஸ்கோ அமைப்பானது டைட்டானிக் கப்பலை நீருக்கடியில் அமைந்துள்ள கலாச்சார பாரம்பரிய சின்னம் என்று அறிவித்தது. டைட்டானிக் கப்பலை மீட்டெடுக்க செலவிடப்படும் பணத்தை கொண்டு அதே போன்ற பல புதிய கப்பல்களை உருவாக்கவோ அல்லது வாங்கவோ முடியும் என்று சில கருத்து இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு நிறுவனமும் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. உண்மை சொல்ல போனா டைட்டானிக் கப்பலை ஆழ்கடலிலிருந்து மீட்டெடுப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். ஏனெனில் இது அகற்றுவதில் பல சிக்கல்கள் உள்ளது. டைட்டானிக் கப்பல் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல